காய்ச்சி வாங்குறீங்களா பேர் ஞாபகம் இல்ல விடி விடி மேயற பேர் தெரியாது ஐயந்துரை அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து இந்த நாடகக்காரருக்காக 50 ரூபா பை காசு போட்டிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த தெருக்கூத்து நாடகமாகப்பட்டது, அதாவது இந்த கலை குறைந்து கொண்டே வருகிறது. ஆமா, இருக்க இருக்க தெருக்கூத்தினுடைய நாடகத்தினுடைய கலை அழிந்து கொண்டே வருகிறது சொல்லி மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று உயர்த்த வேண்டும், உலகமெங்கும் பரப்ப வேண்டும். ஆமா, அப்படி என்று சொல்லி இன்னும் யூடியூப் சேனல் அவர்கள் செல்வன் அவர்கள் செல்வன் யூடியூப் வெடிய 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 கையிலேயே செல்ல பிடித்து நம்ம நாடகத்தை எடுத்து, அதாவது வெளிவிவரம் பரவணும்னு சொல்லி நாடகத்தை எடுத்து ஒவ்வொரு நாடகமும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் குடும்பத்துல எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் பீடபடி இருந்தாலும் அதை நீக்கி கொடுத்து அவருக்கு செய்யும் மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து போகும் ஒரு வழிவர்களை எந்த ஒரு இடவரும்படிக்கு அவர் பேரு மேலும் 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 வளர வேண்டும். இந்த செல்வனுடைய யூடியூப் ஆமா, அதாவது இன்னும் இருக்க இருக்க நம்ம மேலும் மேலும் வளர்ந்து வேண்டும். நம்மளுக்கு அவர் ஆதரவு கொடுத்து ஆமா அவளுக்கு உறுதுணையா இருக்க வேண்டும். சக்தி அவளுக்கு நல்ல வரத்த கூடாமா தாயி. அதாவது பாபா ருக்மணி
லட்சுமி மூவரும் சேர்ந்து மல்லிகை மல்லிகை கோங்கம் ஆதாரம் என்று சொல்லப்பட்ட பலஜாதி புஷ்பங்களை கொண்டு வந்து பன்னீரால் பாதம் கழுவி பட்ட ஆடையால் துடைத்து பலஜாதி புஷ்பங்களை குவித்து என்னுடைய பாதத்தை பணிந்தபடியா இந்த பரந்த உலகத்திலே நீ ஈரோடு வாழ்ந்திருப்பாய் தேவி. அப்படி இருந்தாலும் நீங்க வாழ்வின் சொன்ன கோடான கோடிகால வாழ்ந்திருப்பாங்க. உங்கள் திட்டம் என் பாத்தியங்க. அப்படி இருந்தால் எங்களை அழைத்த விவரம் என்னங்க தேவி? அதாவது எதுக்காக உங்களை அதி சீக்கிரம் அழைச்சேன்னு தெரியுமா? எதுக்காக கூப்பிட்டீங்க? அதாவது இவ்வளவு நாளாக இங்க இருக்கிறது 3 பேர் எப்படி எதற்காக தேவி? அதனால இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சரி உலக பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை தீர்க்கிறோம், அகத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் அங்கங்க அங்கங்க என்னுடைய பொழப்பாவே போச்சு. அதனால இன்று தினம் ஒரு நாளாவது இந்த தேவிமார்களோட நான் சந்தோஷமாக உல்லாசமாக இருக்க வேண்டும். அதனால உங்களை ஆசபாசத்தோட அழைச்சேன் தேவி. அப்படியா? அவரே ஒரு சத்து கட்ட கூறுகட்ட நாரதா வாட புண்டவாயன எதுக்குடா இங்க வந்த? ஏங்க நீங்க ஒரு அடியா போட்டீங்கனா நீங்க தாங்க மாட்டேன் குடுங்க. ஐயோ இப்பதான் உள்ள விட்டீங்க. ஏங்க போய் நிக்கிறோம்? உலக நன்மைக்குன்னு போயிடுறாரு. தாத்தாட்டு பேசுறோம். சரி வா, ஒரே ஒரு நாளைக்கு தான், அது இன்னைக்கு தான் ஆசையா எடுத்து வைக்கிற சமயத்துல வந்து எடுத்து அண்டாவன் நாரதா. தாத்தா அதாவது நாரத வந்து அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நாரத வந்தாவே இதே ஒரு வினை கொண்டுட்டு தான் வருவேன். அப்படி இருந்தாலும் இன்னார வேலையில இங்க எதுக்கு வந்த? திறந்த வீட்டுல நாய் போன மாதிரி வந்த உடனே ஒண்ணு வெளியே நின்று தாத்தான்னு கூப்பிடணும், இல்ல ஆயா பாட்டின்னு கூப்பிடணும். தாத்தா தாத்தா கூப்பிட்டேன், உங்களுக்கு காது கேட்கல, உள்ள பார்த்தேன். சரி, ஆயா 3 பேர் இருந்தாங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தா? கதவு திறந்து உள்ள போந்தல, நீ பாத்தியா? பாத்துல பாத்துட்டியா? 3 பேர் எல்லாம் காட்சி முடி கால் பண்ணி பின்னிட்டு படுத்துது. என்ன 3 பேர் தெரியுமா? சண்டாளா. ஏய் நாரதா, எத்தனைதான் இருந்தாலும் ஒரு பாட்டம் பாட்டியா வீட்டுக்குள்ள இருக்காங்க, வீடு கதவு சாத்தி இருக்குது. நம்ம வெளியே நின்று கூப்பிடலாம், இல்ல கதவு தட்டலாம், ஏதோ ஒண்ணு செய்யலாம். அப்படிக்கு பிறந்த வீட்டுல நாய் பண்ண நீ ஒரு தேவர்,
செய்யற வேலையாது பகல்ல எல்லாம் உள்ளாச்சு பாருங்க ஒரு ஜாதகம் 12 மணிக்கு அடிச்சீங்கல்ல ஆடி மாசம் காத்தல எச்சல் அப்படி பறக்குதோ மூலமும் சரி தெய்வலமும் சரி எல்லாம் காத்தல தூத்துடல நம்ம நாள பிடிக்காத தாவட்டம் ஐயோ 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 ஒரு சில்லப்பைய ஒரு சாப நமக்கு பழிச்சு போகுதா வந்து ஒரு நாரதன் வாங்க நீங்க இப்படி வெச்சிட்டீங்க வாங்க போலாம் நம்ம ஆமா ஏய் அங்க சாவனவள என்ன பண்ணோம் ஆமா